அதுக்கப்புறமா நம்ம ஸ்ரவன் குமார் தராசு மாதிரி ஒன்ன தயார் பண்றான். அதுல அவனை பெத்த எடுத்த மதிப்புக்குறைய அம்மா அப்பாவை உட்கார வச்சு யாத்திரைக்கு கிளம்பலான்னு முடிவு பண்றான்ல. எல்லாம் புரிஞ்சுதால? இது ரொம்ப முக்கியம் பசங்களா. ஸ்ரவன் குமார் உன்னை விட வயசுல அவன் கொஞ்சம் பெரியவனா இருப்பான். என்னல இந்த தடவை ஃபேன்சி ட்ரெஸ்ல நான் ஸ்ரவன் குமார் வேஷம் போடுறேன். எல்லாம் அற்புதம்ல பினாக்கி. அப்புறம் ஸ்ரவன் குமாரோட அம்மா அப்பாக்கு என்ன ஆகுது? தாகம் எடுக்குது. அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக ஸ்ரவன் குமார் என்ன பண்றான் தெரியுமால? பக்கத்துல எங்க காடு இருக்குன்னு தேடி போய்கிட்டு இருக்கிறான். அப்படி போனவனோட கண்ணுக்கு ஒரு நதை தெரியுது. அப்ப என்ன பண்றான்? அவங்க அப்பா அம்மாவுக்காக தண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணி கிட்ட போறான். அந்த நேரம் பார்த்து அந்த ஊரோட ராஜா வேட்டையாட வராரு. அந்த ராஜா அம்பை எடுத்து குறி வைக்கிறாரு. அவரோட கண்ணுக்கு தண்ணி எடுக்க போன ஸ்ரவன் குமார் மான் மாதிரி தெரியறான். அப்ப என்ன ஆகுது? ராஜா அந்த பையனை பார்த்து மான் தான் முடிவு பண்ணி கையில வில்லை எடுத்து அம்ப போட்டு சரியா அவனுக்கு குறி வைக்கிறாரு. எப்படி மானுன்னு நினைச்சு குறி வச்ச ராஜா அம்ப விட்டுறாருப்பா. தலைவா, அங்க பாருங்க, கர்ச்சீஃப் பறந்து போகுது. என்ன கர்ச்சீஃப் எங்க பறந்துகிட்டு இருக்கு? இது கண்டிப்பா உன்னோட இமேஜினேஷனா தான் இருக்கும். அப்படியா? எல்லாரும் அப்படியே நில்லுங்க. என்னால தண்ணி இல்லாம வலிக்கிட்டு வந்து காலைல விழுகிற. எல்லாரும் நல்லா கேளுங்க. ஸ்கூல்ல வர சனிக்கிழமை உங்க எல்லாருக்கும் ஓபன் டே வச்சிருக்குதுல. நீங்க எல்லாரும் உங்களோட அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து சேரணும். அப்புறம் உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வரலன்னா என்ன ஆகும்? அப்படி சொல்லுங்களே. என்னது? இதுக்கு பதிலா நான் என் மீசைய ஷேவ் பண்ணிரலாம். அங்கிள், இதுல என்ன பிரச்சனை இருக்கு? மனுஷங்க இருக்கிற கூட்டத்துக்குள்ள நம்மள மாதிரி பூதங்கள் போகிறது பெரிய பெரிய ஆபத்துல போய் முடியும். என்ன சொன்னாலும் நான் வர போறதில்ல. மீசைய முறுக்கிக்கிட்டு. நாம இது வரைக்கும் பினாக்கி கிட்ட எது சொன்னாலும் அவன் தலையை குனிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டான். உங்களுக்கும் சூரிய ஆண்டிக்கும் அம்மா அப்பாவோட இடத்தை கொடுத்தான். அப்படியே ஸ்ரவன் அப்புறம் குமார் மாதிரி. ஆனா நீங்க அவனோட ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்காக பயப்படுறீங்க. இப்ப சொல்லுங்க, இது உங்களுக்கு நல்லாவா இருக்கு? சொல்லுங்க. என்ன கரெக்ட்? ஏய் தம்பி, ஸ்ரவன் குமார்னு 2 பேரும் கிடையாது, அது ஒரே ஆளுதான். ஏனுங்கோ, ஹாப்பி சொல்றது சரிதானுங்க. பினாக்கி இது வரைக்கும் நம்ம கிட்ட எதுவும் கேட்டது இல்லையல்லோ. நாமளும் அவனுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுங்கோ. படைகளை தயாரா இருக்க சொல்லுங்க. வார்ல முதல் ஆளா போக போற மீசைய முறுக்கிக்கிட்டு. கொஞ்சம் அதிகமா மோட்டிவேட் பண்ணிட்டுனா என்ன? அங்கிள், ஸ்கூலுக்கு ஓபன் டேக்கு போணும். அத பத்தி தான் நானும் சொல்றேன். அடுத்த மிஷன் ஸ்கூல்ல. என்னங்க இத்தனை பேர் இருக்காங்க? ஆல்ரைட் गाइस, நம்மளால இது செய்ய முடியும். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஊருக்கு போற வீரர்களுக்கு உன் சைடுல இருந்து நீ இப்படி தான் தைரியம் கொடுப்பியா? அப்ப எப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க அங்கிள், உங்களை விட ஒரு நல்ல லீடர் யாரு? சரியா சொன்ன. வீரர்களே, முன்னேறி போங்க. சூரிய அங்கிள், டைம் இல்ல, ப்ளீஸ். ஹாய் பினாக்கி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு.
நீ எதுக்காக பயப்படுற மிஸ்டர் கிளாஸ் டாப்பர்? பயம்லாம் எனக்கு தான் வரணும். என்னால நம்பவே முடியல. ஏன் உன் மேல இவ்ளோ கம்ப்ளைண்ட் இருக்கு? நீ ஸ்கூலுக்கு படிக்க வரையா? எதுக்கு வர? ஸ்கூலுக்கு வந்து ஏமான மரியாதை போச்சு. இன்னொரு தடவை கம்ப்ளைண்ட் வந்துச்சு உன்னை பிச்சிருவேன் பிச்சி. வாசனை மூக்க தொலைக்குதே. புரிஞ்சுதா? ஷென்டு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஏடா கூட பண்ண போறான். இன்னைக்கு என் மம்மி எல்லார் முன்னாடியும் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லார் முன்னாடியும் இந்த ஷென்டு யாருன்னு காட்டியே தீரணும். அப்பதான் ஷென்டுக்கு மறுபடியும் ரெஸ்பெக்ட் திரும்ப கிடைக்கும். வாங்க வாங்கல வாங்க வாங்க. அட ஹாப்பி பினாக்கி. இப்ப பினாக்கியும் அங்கிள் ஆண்டியும் எங்க போயிட்டாங்க? இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தாங்க. எல்லாம் மன்னிச்சிருங்கல்ல. என்ன பண்றது, சளி புடிச்சு மூக்கெல்லாம் லீக் ஆயிட்டு இருக்குல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நல்ல வேளை உங்களுக்கு தும்மல் வராம போச்சு. அப்படி வந்திருந்தா நீங்க பூதத்தை பார்த்த மாதிரி மிரண்டு ஓடி இருப்பீங்க, மீசைய முறுக்கிக்கிட்டு. ஸ்கூல் பூரா தேடி பார்த்தாச்சு, எங்க போயிருப்பாங்க? ஒரு இடம் பாக்கி இருக்கு. ஷென்டு அலாரம் அப்படின்னா தண்ணி. அப்புறம் அங்கிள் ஆண்டி எலும்பு கூட மாறிடுவாங்க. ஆனா ஃபயர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? யாராச்சும் பாத்துருவாங்களே. சார் நீங்க பயப்படாதீங்க, உங்களை பத்திரமா நான் இந்த துணியில மூடி வைக்கிறேன். ரோல் பண்ணி வச்சிருக்கோம். நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அப்பா நான் வெளியே வந்துட்டேன். இப்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பினாக்கி அங்கிள் ஆண்டியை எப்படி வெளியே கூட்டிட்டு வர போறான்? சீக்கிரம் யோசி பினாக்கி. இப்ப அங்கிள் ஆண்டி எப்படியாவது வெளியே கூட்டிட்டு போகணும். இல்லைன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். பினாக்கி கண்ணா, தண்ணி மேல பட்டதுனால எங்க சக்தி எல்லாம் போயிடுச்சுங்க. வீரனுக்கு இப்படி ஒரு சோதனை பண்றதே. நீங்க பயப்படாதீங்க, நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். நீங்க வேஷத்தை மாத்துங்க, நம்ம வெளியே போயிடலாம். யாராவது வாங்க, காப்பாத்துங்களே. பினாக்கி முடியல. பினாக்கி தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா நீதான் ஏதாவது பண்ணிருக்கணும் பினாக்கி. இந்த மாதிரி நீ எங்க போய்கிட்டு இருக்க? சார் இந்த வாட்டி நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல எந்த கேரக்டரா இருக்கேன்னு நீங்க கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீ ஸ்ரவன் குமார் ரோல் பண்ற.
அப்புறம் இந்த 2 கூடையிலயும் நீ உங்க அம்மா அப்பாவை உட்கார வச்சுட்டு கொண்டு போய்கிட்டு இருக்க. எப்படியா அறிவு? ஆஹா, ஆமா, உங்க அங்கிள் ஆண்டி வந்தாங்களே எங்க? அவங்க எப்பயோ போயிட்டாங்க சார். ஓஹோ, அடாடாடா, அம்மா அப்பாவை தோல் மேல சுமந்து கஷ்டப்பட்டு காப்பாத்துன ஸ்ரவன்குமார் ரோல நீ பண்றங்கிறது பெருமையா இருக்கு. சூப்பர், சபாஷ் கண்ணா. இத பார்த்தா மத்த பசங்களுக்கும் இன்ஸ்பிரேஷன் ஆகும். தேங்க்யூ சார். அப்படியே சூரிய அங்கிளும் ஆன்ட்டியும் என் அம்மா அப்பாவை விட குறைஞ்சவங்க இல்ல. குட் பாய், குட் பாய். நான் போயிட்டு வரேன் சார். பாய். பாய். நீ கை தூக்கு. அந்த நல்ல பையன் கிட்ட பார்த்து ஏதாவது கத்துக்கோடா. பினாக்கி நல்ல மூளையை யூஸ் பண்ணி உங்களை வெளியே கொண்டு வந்துட்டான். இல்லன்னா ஸ்கூல் பூரா ஃபயருக்கு பதிலா பூதம் பூதம்னு கத்திருப்பாங்க. என்ற தங்கம் பினாக்கி ரொம்ப புத்திசாலியாச்சே. இனிமே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு நாங்க வரவே மாட்டோம். அதாவது ரெயின் கோட் இல்லாம வரமாட்டோம்னு சொன்ன மீசைய முறுக்கிட்டு. ஏ